Hello friends, welcome to priyaS Dazzling Designs. இந்த வீடியோல ஒரு checked sleeve design தான் பார்க்க போறோம். போன வீடியோல இந்த blouse ஓட back neck design பார்த்தோம். அந்த வீடியோ இன்னும் பார்க்கலனா லிங்க் கொடுக்கிறேன், மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டு கீழ இருக்க border மட்டும் விட்டுட்டு மேலே தான் நம்ம checked மார்க் பண்ண போறோம். அதுக்கு ஸ்கேலும் ஸ்டிக் பண்ணி எடுத்துர்க்கேன். அக்யூரேட்டா அந்த ஸ்கேல் அளவுக்கு எனக்கு கிராஸ் கிடைக்கணும்ங்கிறதுக்காக தான் நான் பென் யூஸ் பண்றேன். பென்சில்ல அந்த அளவுக்கு எனக்கு கிடைக்கல. நம்ம அதுக்கு மேலே டிசைன் பண்ணுறனால பென்னோட மார்க் வந்து நமக்கு அவ்வளோவா தெரியாது. ஒன் சைடு ஃபுல்லாக அப்படி கிராஸாக லைன்ஸ் போட்டு முடிச்சுக்கலாம். கரெக்டாக அந்த ஸ்கேலோட அளவுக்கே தான் நான் மார்க் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒன் சைடு ஃபுல்லாக முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் சைடு கிராஸ் பண்ணுறதுக்கு இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். சில பேர் செக்டு டிசைனுக்கு ட்ரேஸ் பண்ணிலாம் எடுப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. நான் ஜஸ்ட்டு ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே தான் நான் மார்க் பண்ணுறேன். கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் மட்டும் பென் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுங்கள், இல்லைனா பென் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம எரேஸ் பண்ண முடியாது, கிளாஸ் பென்சிலே யூஸ் பண்ணிக்கோங்க. செக்குடு பாருங்கள், கரெக்டாக ஸ்கொயர் ஷேப்பில் வந்திருக்கு. பென் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுனால லைட்டாக தான் இந்த மார்க்கிங் வீடியோவில் தெரியுது. செக்குடு ஃபுல்லாக ட்ரேஸ் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சுகர் பீட்ஸ் எடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு நார்மல் ஸ்விங் த்ரெட் எடுத்துகிட்டு அது எண்டில் நாட் போட்டுட்டு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பார்டரில் 2 லைன் ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு சுகர் பீட்ஸ் லைன் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த ஜரி த்ரெட்டை ஒட்டியே சுகர் பீட்ஸ் 2 வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். சுகர் பீட் ஒன்று 3mm ரவுண்ட் பீட் ஒன்று மாற்றி அயன் நீடில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் லைன் அப்படியே கொடுத்துக்கலாம். சுகர் பீட் தனியாக 3mm ரவுண்ட் பீட் தனியாக வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லாக அப்படியே கொடுத்து முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு லைன் திரும்ப சுகர் பீட்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த பார்டர் இப்போ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதே தான் நம்ம மேலேயும் கொடுக்க போகிறோம் செக்குடு கீழே. நெக்ஸ்ட்டு இந்த பார்டர் இருக்க இடம் கொஞ்சம் பிளெயினாக இருந்துச்சு, அதுக்காக கொஞ்சம் சீக்வன்ஸ் எடுத்துக்கேன். சீக்வன்ஸும் சுகர் பீட்ஸும் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஒரு கோல்டன் கலர் சீக்வன்ஸ் எடுத்து அதுக்கு மேலே சுகர் பீட்ஸ் வச்சு அப்படியே எண்ணாட் போட்டுக்கிறேன். மேலே நம்ம கிராண்டாக செக்குடு டிசைன் பண்ணுறதுனால இங்கே கொஞ்சம் சிம்பிளாக இருந்தாவே போதும், அதனால தான் இந்த டிசைன் சூஸ் பண்ணேன். நெக்ஸ்ட்டு செக்குடு டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மார்க் பண்ண லைனுக்கு மேலேயே சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். 2 சுகர் பீட்ஸாக வச்சே கொடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே கொடுத்தீங்கன்னா நம்ம ஃப்ரேம்லேருந்து கிளாத் எடுத்தோன்னா அது கொஞ்சம் லூஸ் ஆகிடும். ஒன் சைடு இருக்க கிராஸ் லைன்ஸ்க்கு மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நமக்கு எங்கேயாச்சும் ஜாயிண்ட் ஆகிடுச்சுன்னா அந்த லைனில் அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். 2 லைன்ஸும் மீட் பண்ணுற இடத்துல த்ரெட்டை கொஞ்சம் பெருசாக இழுத்து விட்டுட்டு அந்த நடுவில் இருக்க சுகர் பீட்ஸில் லாக் பண்ணிவிட்டு திரும்ப இந்த சைடு சுகர் பீட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லா நீட் ஃபினிஷிங்காக வரும் செக்குடு. அப்படி பண்ணாமல் 2 சுகர் பீட்ஸையும் விலக்கி விட்டுட்டு நடுவில் த்ரெட்டை கொடுத்து எடுத்து அந்த சைடு பீட்ஸ் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீட்டாக இருக்காது. பாருங்கள் அந்த கார்னர் எப்படி இருக்குது, இந்த சைடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ ஃபுல்லாக செக்குடில் சுகர் பீட்ஸ் லைன் கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த கார்னர்ஸில் நம்ம பீட்ஸ் கொடுக்க போகிறோம். அதுக்கு 4mm ரவுண்ட் பீடும் சுகர் பீட்ஸும் எடுத்துக்கிறேன். 4 சைடு நம்ம கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி பஞ்ச்லேருந்து நம்ம பீட்ஸ் எடுக்கும் போது அதில் வந்து பீட்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும். 2 பீட் 3 பீட் அப்படின்னு நிறைய பீட்ஸ் ஒட்டிகிட்டு இருக்கும். அதை நம்ம உடச்சி விட்டுக்கணும். செக்குடு டிசைன்ஸ் அப்படியே விடுறதை விட இந்த மாதிரி பீட்ஸ் கொடுக்கும் போது இன்னும் ஹைலைட்டிங்காக காட்டுவோம் நம்ம ப்ளவுஸ் டிசைனை. த்ரெட் எடுத்து சுகர் பீட் 1 4mm ரவுண்ட் பீட் 1 அப்படியே வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு குட்டியாக லாக் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கார்னரில் அப்படியே த்ரெட் எடுத்துகிட்டு திரும்ப 4mm ரவுண்ட் பீட் 1 சுகர் பீட் 1 வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் நம்ம த்ரெட் எடுத்துகிட்டு போயிட்டு நெக்ஸ்ட் கார்னரில் கொடுக்குறோம். அப்படியே நம்ம 4 கார்னரையும் ஃபில் பண்ணுறோம். இதை விட்டால் இன்னொரு மெத்தட் இருக்குது. ஒவ்வொரு கார்னரில் வைக்கிற பீட்ஸுக்கும் அப்படியே நாட் போட்டுட்டு அடுத்த இதில் ஸ்டார்ட் பண்ணுறது. அதோட இது கொஞ்சம் ஈஸியான மெத்தட். இப்படியே ஃபுல் செக்குடுக்கும் நம்ம டிசைன் பண்ணி முடிச்சுக்கலாம். இந்த ஸ்லீவ் டிசைன் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இதுதான் இந்த ப்ளவுஸோட ஃபுல் வியூ. இந்த சாரியோட ப்ளவுஸ் தான் இது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.